பரீட்சை பெறுபவர்கள் எப்படி இருக்கிறது எப்போதுமான நிலை? இப்போ நான் பேட்மிண்டன் டீம் கேப்டனாக இருந்தேன். ஜெஃப்னா காலேஜில் அண்டர் 20 அண்டர் 18. அதுலேயும் இருந்து கொண்டு இப்படி படித்து ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தது இப்போ உண்மையில் நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை வரலாம். படிக்கிறது, இந்த அணியை வழிநடத்துறது, நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை செய்கிறது, போட்டிகளில் பங்கு பெற்றது ஒரு சவாலான விஷயமா உங்களுக்கு இருக்கு. அணி தலைவராக இருக்கிறது ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நினைக்கிற மாதிரி ஈஸியானதும் இல்லை. எல்லா பிளேஸையும் கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவோம். பாடசாலை சூழல் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளோடு எப்படி உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்த உதவி இருக்கிறது? இணைப்பாட விதான செயற்பாடுகளை செய்து கொண்டு சமாந்தரமாக கற்றலையும் வெற்றிகரமாக எப்படி நகர்த்தி செல்வதென்றால் இந்த பதில் உங்களிடம் இருக்கிறது. கடந்த வருடம் இந்த பெறுபர்கள் வெளியாக இருக்கிற போது இந்த தரப்படுத்தல் என்றதான் மிக முக்கியமாக பல்கலைக்கழகத்திலே உள்வாங்குதல் அல்லது பல்கலைக்கழக உள்வாங்குகைக்கு மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம். சில துறைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அல்லது சில துறைகள் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சில வேளைகள் எங்களுடைய அந்த Z புள்ளிகள் அதற்கு போதாமல் இருக்கலாம். இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிலே தேசிய மட்டத்திலே நாங்கள் அடையக்கூடிய அந்த வெற்றிகள் என்பது கணிசமான தூரம் நமக்கு பங்களிப்பு செல்லும். கடந்த வருடம் கூட இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றக்கூடிய தவேதன் அவர் கூட சட்டத்துறைக்கு சொல்வதற்கான வாய்ப்பு இப்படியான இணைப்பாட விதான செயற்பாடுகள் மூலமாகத்தான் சாத்தியப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு பயணிக்கலாம். அதே மாதிரி தான் சபிஷன் இருக்கிறார். உயிரியல் துறையிலே இந்த முறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிருக்கக்கூடிய ஒருவர். இணைப்பாட விதான செயற்பாடுகள் நிறைய அவருடைய ஈடுபாடு இருக்கிறது. பரீட்சை பெறுபவர்கள் எப்படி இருக்கிறது எப்போதுமான நிலை? இப்போ பரீட்சை பெறுபவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு திருப்தி. நான் எடுத்த ரிசல்ட்ஸ் அதுக்கு மேலதிகமாக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபட்டு இப்போ குறிப்பாக நான் பேட்மிண்டன் டீம் கேப்டனாக இருந்தேன். ஜெஃப்னா காலேஜில் அண்டர் 20 அண்டர் 18. அதுலேயும் இருந்து கொண்டு இப்படி படித்து ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தது இப்போ உண்மையில் நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை வரலாம். அதை அப்படி பார்க்க எனக்கு உண்மையில் சந்தோஷம். இப்போ வீட்டையும் ரிசல்ட்ஸ் என்றதை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எடுத்தது சந்தோஷம். இந்த ரிசல்ட்ஸ் அவைக்கும் திருப்தி. அதுக்கு மேலதிகமாக இப்படி எல்லாரும் இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டு படிக்கிறே இல்லை. ஆனால் நான் அப்படி இருக்கிறதால அது எனக்கும் ஒரு திருப்தி மாதிரி. சரி, நீங்கள் சொன்னீங்க யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய இந்த பூப்பந்தாட்ட அணியினுடைய அணித்தலைவர். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் படிக்கிறது, இந்த அணியை வழிநடத்துறது, நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை செய்கிறது, போட்டிகளில் பங்கு பெற்றது ஒரு சவாலான விஷயமா உங்களுக்கு இருக்கு இல்லையா? உண்மையில் அணி தலைவராக இருக்கிறது ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நினைக்கிற மாதிரி ஈஸியானதும் இல்லை. எல்லா பிளேஸையும் கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். இப்போ எனக்கு நான் படிக்கிற டைமை எடுத்து அதை பேட்மிண்டனுக்குன்னு செலவழிக்கலை. நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த விஷயம் படிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் போதும் என்று சொல்லி எனக்கு எக்ஸஸாக இருக்கிற டைமை நான் பேட்மிண்டனுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காணுமென்னு சொன்னால், உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காணுமென்னு சொன்னால், நீங்கள் அதை நேரம் எடுத்து படிக்கிறதால அது ஒரு எஃபிஷியண்டான படிக்கிற முறையாக இருக்காது. இப்போ நான் பார்த்தேன் அந்த எக்ஸ்ட்ரா டைமை வேறு எதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதும் பார்க்க இப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயத்தில் நான் செலவழிக்கலாம்னு சொல்லி தான் 7 டைம்லேயும் பேட்மிண்டன் எடுத்தேன். சரி, பூப்பந்தாட்டத்துறை எப்படி அதில் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? எனக்கு இப்போ உண்மையில எங்களை வீட்டுக்கு பக்கத்துலேயே பேட்மிண்டன் கோர்ட் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட நடந்து போகிற தூரம் தான். ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணதும் அதுதான். கொரோனாவுக்கு பிறகு தான், அந்த கொரோனா டைம் தான் அந்த கோர்ட்டும் வந்தது. அப்போ அந்த கொரோனா டைம் வீட்டை இருக்க ஏதாவது ஒன்று செய்யணும், நெடுக வீட்டுக்குள்ளேயே இருக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லோரும் பேட்மிண்டன் போய் பழக வலிக்கினாங்க. அப்படி வலிக்கிட்டு தொடங்கினா தான் இப்போ அண்டர் 20 வரைக்கும் பேட்மிண்டன் கேப்டன்ஷிப் செய்தேன் நான் ஜெஃப்னா. சரி, பாடசாலை சூழல் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளோடு எப்படி உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்த உதவி இருக்கிறது? இப்போ உண்மையில் எங்களுக்கு பேட்மிண்டன் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களோட ப்ராக்டிஸ் டைம் பெரும்பாலும் எங்கள் கிளாஸஸ் டைமோடு சேர்ந்து தான் வரும். அப்போ அதுக்காக எங்களுக்கு ஸ்கூலில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்திருந்தவ கிட்டத்தட்ட எங்களை அண்டர் 20 டீமுக்கு மட்டும் ஒரு வேறு டைம் உண்டு. வளமையான ப்ராக்டிஸ் டைமை விட வேறு டைம் கோச் தனியாக புக் பண்ணி கோச்சையும் அரேஞ்ச் பண்ணி எங்களை வளமையாக எங்களோட ஸ்கூல் கோச் கஸ்தூரன் சாருக்கும் இந்த இடத்துல உண்மையில் நன்றி சொல்லணும். என்ன சொன்னால் எங்களுக்கு தனியாக பழக்கிறதுக்கும் அவர் ஓவமெண்ட்டு சொல்லி கோட் எல்லாம் புக் பண்ணி எங்களுக்கு அது தந்தது அது பெரிய உதவி மாதிரி. ஏன்ட்ட சொன்னால் வளமையான ப்ராக்டிஸ் டைமில் எங்களால் போயிடாது. இப்போ அதுக்காக எங்களுக்கு தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்தது ஸ்கூலில் செய்த ஒரு பெரிய ஹெல்ப்.
சரி. எல்லாரும் கேட்குற மாரி தான். குறிப்பா இந்த ஏனைய விஷயங்கள் படிப்பை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விடயம் செய்யக்குள்ள வந்து நிறைய எதிர்ப்புகள் அல்லது சில பேர் ஆதரவு தெரிவிப்பார்கள். வகுப்பிலேயோ, வகுப்பு ஆசிரியர்களோ அல்லது ஒவ்வொரு பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சில பேருக்கு வந்து இந்த துறைகள்ல போகிறவர்கள் மீது அவ்வளவு நாட்டம் இருக்காது. அல்லது அவர்கள் மீது அவ்வளவு விருப்பத்தோடு அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒரு தண்டனைகள், கண்டிப்புகள்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். வீட்ல இதுக்கு என்ன மாரி ஆதரவு கொடுத்தாங்க? அதை விட வந்து ஆசிரியர்கள், இவர்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்கு எப்படி இதற்கான பங்களிப்பு இருந்தது? வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்ப்புன்றது பெரிய அளவில் இருக்கேல. இப்போ மெயின் டார்கெட் வந்து படிக்கணும். படிக்கிறது தான் ஒரு மெயின் குறிக்கோளாக இருந்தது. அப்போ படித்து கொண்டு நீ என்னவும் செய் என்றது தான் எங்கள் வீட்டின் நிலைமை. அப்போ படித்து எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ப்ரோக்ரஸையும் காட்டிக்கொண்டு எனக்கு கேம்லேயும் இருந்தேன்னு சொன்னால் அது வீட்டில் பெருசாக இருந்தில்லை. அதே மாதிரி இப்போ ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், நம்ம இப்படி ஆக பேட்மிண்டனோடய போயிடக்கூடாது, கொஞ்சம் படிக்கிற வேலையும் பார்க்கணும்னு சொல்லி. அப்போ அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் அப்போ ஸ்கூல்லேயும் என்ன டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். அவங்க அட்வைஸுக்கும் உண்மையில நன்றிகள். இப்போ ஏஎல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் அடுத்த கட்ட கெரியருக்கான ஒரு கீ தான் இது. அப்போ இதில் அதை மெயின் டார்கெட் வந்து படிப்பாக தான் இருக்கணும். இப்போ ஒரு நீங்கள் கேம் விளையாடுறீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்காக உங்களை படிப்பை விட்டுறக்கூடாதுன்றதான் டீச்சர்ஸ் மேல் பெரும்பாலான ஆட்கள் அறிவுரையாக இருந்தது. சரி. அப்படி இருக்கிற போது, இந்த பாடசாலை சூழலை தாண்டி இருக்கக்கூடிய அந்த விடயம், அவர்கள் இவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கிறது. இதுக்கு எப்படி படிக்கிறது? இணைப்பாட விதான செயற்பாடுகளை செய்து கொண்டு சமாந்தரமாக கற்றலையும் வெற்றிகரமாக எப்படி நகர்த்திச் செல்வதென்றால் என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது? இப்போ இதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு ஒரு தெரியும் என்னென்ன படிக்க இருக்குது, அதுக்கு என்னென்ன எவ்வளோ நேரம் எடுக்கும். முதல்ல படிப்புக்கு அலோகேட் பண்ணிவிட்டு தான் மிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலை எதுவாக இருந்தாலும் பார்க்க வேணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எனக்கு உண்மையில் இந்த ஏஎல் லைஃப்பில் பேட்மிண்டன் போனதால் கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்டா எனக்கு இருக்கிற டைமை நான் என்னென்னத்துக்கு அலோகேட் பண்ணணுமென்ற ஒரு ஐடியாவை எனக்கு தர்றது இந்த இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஈடுபட்டதால தான். சரி. பெறுபர்கள் எதிர்பார்க்கப்பட்டது போல் இருக்கிறதா? அல்லது திருப்தி தரக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு நிலைமை இருக்கிறதா இப்போது? உண்மையில் பெறுபர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பூரண திருப்தி. என்று சொன்னால் இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருந்து கொண்டு ஒரு உண்மையில் மருத்துவ விடத்துக்கு தெரிவாகிறது கடினம் என்றதான் பெரும்பாலான ஆட்கள் கருத்து. ஆனால் இப்போ அப்படியான ஒரு கருத்து இருக்கையில் எனக்கு இப்படி ஒரு பரீட்சை பெறுபர்கள் எடுத்தது எனக்கு திருப்தி. சரி. உயர்தரத்திலையும் வந்து இந்த இணைப்பாட விதான செயற்பட விடையில்லை. மருத்துவத்துறைக்கு போனதுக்கு பிறகு இந்த பூப்பந்தாட்டம் மீதான ஆர்வம் எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக இப்போ ஏலை பொறுத்த வரைக்கும் ஏஎல்ஏ செய்தாச்சு. இனி அங்கால செய்கிறதும் ஒரு ஆர்வம் இருக்குது. ஏஎல்ஏ செய்தாச்சு, அங்கால செய்யத்தான் அங்காலையும் பார்த்துக்கலாம். இல்லை அங்கே போய் இன்னும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறைகளில் இந்த பரீட்சை எழுதக்கூடியவர்கள் இந்த துறைகளை கற்றுக்கொண்டு இப்படியான விஷயங்களை செய்ய முடியுமா என்ற கேள்வி கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நிச்சயமாக இப்போ உங்களை பற்றி முதலாவது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், கட்டாயம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் எல்லோரும் உண்மையில் அதை பூரணமாக பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி இல்லை. இப்போ உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு மேலே ஏழை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் மெயின் டார்கெட். அதுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு உங்களால் மிச்ச டைம் அலோகேட் பண்ண ஏழுமென்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் செய்து கொண்டு படிக்கலாம். ஆனால் ஃபோக்கஸ் வந்து மெயினாக படிக்கலான்னு இருக்கணும். மெயினாக எக்ஸாமுக்கு கிட்ட வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலை எல்லாத்தையும் குறைச்சிடலாம். அப்படி செய்து தான் நானும் உண்மையில் படித்தேன். சரி. வாழ்த்துக்கள். இந்த பயணம் அல்லது இந்த இலக்கு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவருக்கு அது சந்தர்ப்பங்களை கொடுக்கும். வெற்றிகள் நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் பெரிதிலும் பெரிதுகள் என்று சொல்வார்கள். அதே போல தான் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நகர்த்தி சென்றால் நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபாட்டோடு செய்தால் அது நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வெற்றியைப் போல தான் இந்த வாழ்க்கையை நமக்கு நிறைய பரிசுகளை, நிறைய வெற்றிகளை பரிசளிக்க இந்த உலகத்தோடு சேர்ந்து காத்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயம்.